நீங்க 15,000க்குள்ள ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோல நான் ஒரு 5 மொபைல் பத்தி பெஸ்ட்டாவே சொல்றேன். அதுவும் 15,000க்குள்ள உங்களுக்கு எது ஓகேன்றதை பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை BuyMote ஆப். இந்த ஆப்ல க்ரோசரி திங்ஸ்லாம் நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் போல தான் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு க்ரோசரி திங்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்து சேரும். இது இந்தியா ஃபுல்லா ஹோம் டெலிவரி பண்றாங்க. லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஹாய் கைஸ், நான் உங்க ஹரிஷ். உங்களுக்கு நல்ல பிராண்டடான மொபைல் தான் வேணும். சாம்சங் போல இருந்த ஓகேப்பா அப்படின்னா இந்த மொபைல் கரெக்டாக இருக்கும் பாருங்க. சாம்சங் கேலக்ஸி M50 5G பிரைம் எடிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். கேமரான்னு பார்த்தீங்கன்னா பேக் கேமில் 50 MP மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் கேமில் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரெண்டுலேயும் வீடியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1080p தான் நீங்கள் ஷூட் பண்ணிக்க முடியும் 30 FPS. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 600+ ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே நிற்கும். 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் கேமிங்க்கெலாம் பெருசாக யூஸ் ஆகாது. எனக்கு ஆவரேஜாக நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு சும்மா ஒரு கால் பேசுறது, ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு, சும்மா ஒரு நார்மல் கேம் விளையாடுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மொபைலே போதுமானது தான். Android 14 OS தான் அதில் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி OS வந்து 5 வருஷம் கொடுக்குறாங்க. OS அப்டேட்டும் 5 வருஷம் கொடுக்குறாங்க. மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த பட்ஜெட்டில் சாம்சங் தான் வேணும்னா இதுதான் ஆப்ஷன். இதுக்கும் கீழே கம்மியாக போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. iQ Z9X 5G தான் பார்க்க போகிறோம். ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 6 Gen 1 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 300% என்ஹான்ஸ் பண்ணி வால்யூம் பூஸ்ட் பண்ணிக்க முடியுமா. டிஸ்பிளே நீங்கள் வெளியே போய் சன்லைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா கூட டிஸ்பிளே வந்து நல்லா பிரைட்னஸாக தெரியும்னு சொல்கிறாங்க. IP64 வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் இருக்குது. Android 14 OS தான் உங்களுக்கு ஃபோன் வரும். 2 வருஷம் OS அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்க. பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே நிற்கும். 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது 30 நிமிஷத்துலேயே ஃபாஸ்ட்டாக ஏறிடுன்னு சொல்கிறாங்க. 2 நாள் சார்ஜ் நிற்கும்னு சொல்கிறாங்க. இந்த மொபைல் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். கேமிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் விளையாண்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். பட் 1 ஹவருக்கு மேலே விளையாண்டிங்கன்னா ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். OnePlus Nord CE3 Lite 5G தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 695 5G ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. Android 13 OS தான் கொடுக்குறாங்க. இதுக்கு 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. 2 வருஷம் OS அப்டேட் கொடுக்குறாங்க. பேக் கேமரா 108 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 16 மெகா பிக்சல் தான் கொடுக்குறாங்க. ஆனால் ரெண்டுத்தையும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிங்கன்னா 1080 தான் ஷூட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மொபைலும் சன்லைட்லையும் நல்லா பிரைட்டாக தெரியும்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு டிஸ்பிளேல எதாவது ஆப்டிமைஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. 5000 mAh பேட்டரி, 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. சார்ஜர் கொஞ்சம் ஆவரேஜாக தான் நிற்கும். ஏன்னா அந்த சார்ஜ் நிற்கிறதுல கொஞ்சம் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு OnePlusல. பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். உங்களுக்கு சார்ஜர் நிற்கிறதுல பிரச்சனை இல்லைன்னா இந்த மொபைல் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், வாங்கிக்கோங்க. Redmi 14C 5G இந்த மொபைல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 4 Gen 2 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. Android 14 OS கொடுக்குறாங்க. மற்ற Android மொபைல் மாதிரி தான் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. 2 வருஷம் OS அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே TUVன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. அந்த சர்டிஃபிகேட் மீனிங் என்னன்னா ஐ ப்ரொடெக்ஷன் தான் இது மெயின் மீனிங். என்ன ஒன்னா இதில் ப்ளூ லைட் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி நம்மளுக்கு காட்டும். இதில் கேமரான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் தான். 50 MP பேக் கேமரா, 5 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிகமாக செல்ஃபி தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மொபைல் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5160 mAh கொடுத்துருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பெட்டரான பர்ஃபார்மன்ஸும் இருக்கும், ஸ்மூத்தான கேம் பிளேவும் இருக்கும். வேணுன்றவும் வாங்கிக்கும். Realme Narzo 70X 5G தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 600+ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 120 ரிஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸ்மூத்தாக இருக்கும் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு. கேமரான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல கேமரா மொபைல்னு சொல்ல மாட்டேன். 50 MP பேக் கேமரா கொடுக்குறாங்க. வெறும் 8 MP தான் ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ கேமரான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆவரேஜான கேமரா மொபைல் தான். ஸோ செல்ஃபி அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா நான் இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா பேக் கேமராவில் வந்து 50 MP தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 8 MP தான் கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா 1080 பிக்சல தான் ஷூட் பண்ணிக்க முடியும். பேக் கேமராலும் சரி, ஃப்ரண்ட் கேமராலும் சரி. பேட்டரியும் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸ் ஊக் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்றாங்க. Android 14 OS கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் 2 வருஷம் OS அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட், அவ்வளோதான். பஸ் ஸ்டீரியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏதோ என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு சொல்றாங்க. பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ், ஸ்மூத்
ஸ்மூத்தான கேம் பிளே வேணும்னா இந்த மொபைல் வாங்கிக்கோங்க. பட் கேமராக்கு லாஸ்ட் 3 மொபைல் வந்து நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். சாம்சங் மட்டும்தான் 5 வருஷம் OS அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் தருவாங்க. மற்ற எந்த ஆண்ட்ராய்ட் கம்பெனியும் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் 2 வருஷம் OS அப்டேட் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்க்கு போயிடுங்க. நல்ல பிராண்டட் மொபைல் தான் எனக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் போயிடுங்க. எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லாஸ்ட் 4 மொபைல்ஸை சூஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி வீடியோலாம் வேணும், எதெல்லாம் உங்களுக்கு கம்மியாக சொல்லணும், எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க. நான் கண்டிப்பாக அந்த வீடியோவும் ரிசர்ச் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். லைக் போட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போட்டுருங்க. வீடியோக்கு டாட்டா, பை பை.